Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான பச்சை பயிறு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 200 கிராம் அளவு புழுங்கல் அரிசி, 200 கிராம் பச்சை பயிறு, 200 கிராம் காராமணி, அப்புறம் தேவையான தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இதை மிக்சியில் மாற்றிட்டு தேவையான உப்பும் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா 3 பொடியாக நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு கூட சேர்த்துடலாம். இது கூட அரை கப் அளவு துருவின தேங்காய், அப்புறமா கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு தோசை தவால எண்ணெய் ஊற்றிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம். குக் ஆகுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி வேக வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான பச்சை பயிறு அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.